அல்ஹம்துலில்லாஹ் இன்று 2 சூரா, சூரா பனி இஸ்ராயில், சூரத்துல் கஹஃப், இந்த 2 சூறாக்கள் ஓதப்பட்டது. சூறாவுடைய விளக்கோலை பார்த்தோம் என்று சொன்னால் பல்வேறு படிப்பினைகள் கொண்டதாக இருக்கிறது. பல வரலாறுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கு நினைவுபடுத்துவார். அத்தனையும் ஈமானிய அடிப்படையில் பல்வேறு வரலாறுகளை சொல்லி காட்டுகிறார். அதில் ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அந்தஸ்து மிக்கவர்கள், எப்படி உயர்வான இடத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களை தாண்டி எந்த ஒரு வஸ்துவையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், ஜின்சியத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யவில்லை, உயரமாக வைக்கவில்லை. வஃபஅனா லக ஸிக்ரக் என்பதாக சொல்லுவார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உங்களுடைய புகழ் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. எப்படி உயர்ந்து விட்டது அல்ல, உயர்ந்து கொண்டே இருக்கிறதா கியாமத் நாள் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே இருக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய ரப்பு ஒரு இடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு உண்டான தொடர்பை தாமதப்படுத்துகிறார். சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லாமல் விட்டதற்காக வேண்டி அந்த ஒரு வார்த்தை என்ன என்பதை சூரத்துல் கஹ்ஃபிலே ரப்பல் ஆலமீன் நினைவுபடுத்துகிறார். வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாஇலுன் ذلك غدا. நபியே, நீங்க இப்படி சொல்லாதீங்க. வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாஇலுன் ذلك غدا. நாளைக்கு நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லாதீங்க. குல்த இல்லா இன்ஷா அல்லாஹ். நீங்க என்ன சொல்லுங்க, நீங்க ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா இல்லா இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சேர்க்காமல் என்ன செய்ய வேண்டாம், நீங்க சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். இதற்கு பின்னணி என்னவென்று சொன்னால், மதீனாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனுடைய வாழ்க்கை, தீனுடைய பிரச்சாரம் போகிக் கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் குறைஷியர்கள், மக்காவுடைய குறைஷியர்கள், அந்த குறைஷி வம்சத்தை சார்ந்தவர்கள், பெரும் கோத்திரத்தார்கள் அத்தனையும் தனித்தனி பிரிவுகளாக, தனித்தனி கோத்திரங்களாக, தனித்தனி இறை கொள்கை உள்ளவர்களாக வாழ்ந்திருந்தார். அப்படி வாழக்கூடிய நிலையில் நபர் இப்னு ஹாரிஸ் அப்படின்ற ஒருத்தர், உக்குபத் இப்னு அபீ முஹைத் அப்படின்ற ஒருத்தர், 2 பேருமே குறைஷிகளுடைய இடத்திலே குஃபாரியத்துடைய தலைவர்கள். 2 கோத்திரத்தார், 2 தலைவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரம் அதிகமாகிக் கொண்டே இருக்கு. இஸ்லாத்துல நிறைய பேர் வந்து கொண்டே இருக்கிறாங்க. அப்படி வரும்பொழுது இவங்களுக்கு பொறுக்கல. எப்படின்னா திடீர்னு வந்து இந்த முஹம்மத் ஓரிரை கொள்கையை முன்வைக்கிறார், மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறார், லேசான முறையில இலகுவாக பேசுறாரு, அணுகுமுறை அற்புதமாக இருக்கு. அவங்களுக்கு இதெல்லாம் எதிர்மறையாக அவங்க இருந்தாங்க. இது போன்ற ஒரு தொடர்புல அவங்களுக்கு கடுமையான கோபம் வருது. அப்ப என்ன செய்யலாம்னு கேட்கும் பொழுது ஒரு ஐடியா பண்ணிட்டு யூதர்களுடைய பாதிரிமார்களை போய் சந்திக்கிறாங்க. இந்த 2 பேரும், நபர் இப்னு ஹாரிஸும் உக்குபத் இப்னு அபீ முஹைத், 2 பேரும் யூதர்களுடைய பாதிரிமார்களை போய் சந்திக்கிறாங்க. அவங்க போய் கேட்கிறாங்க, இது போன்ற ஒரு செய்தி, நான் நபி அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க நபியா இல்லையா அப்படின்றதுக்காக வேண்டி அந்த பாதிரிமார்கிட்ட கேட்கிறாங்க. இதற்கு முன்னால் இறைவனால் கொடுக்கப்பட்ட தௌராத், இன்ஜீல், ஜபூர், இந்த 3 வேதங்களின் அடிப்படையில நீங்க ஒரு கேள்வி நடக்கிறத சொல்லணும். நீங்க ஏதாவது ஒரு செய்தி அவர்கிட்ட கேட்கிறோம். நீங்க கேட்கக்கூடிய செய்தி ஒண்ணு அவர்கள் பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் கண்டிப்பா என்ன செய்ய முடியாது, அவங்க நபியாக இருக்க முடியாது. நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியாக அவர்கள் பதில் சொல்லிவிட்டால் அவர்கள் உண்மையாக நபியாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதிரிமார்கிட்ட இந்த 2 குஃபாரிய தலைவர்கள் போய் கேட்கிறாங்க. அப்ப அந்த அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு ஆலோசனை, இந்த பாதிரிமார்கள் ஆலோசனை செஞ்சுட்டு சொல்றாங்க. ஒரு 3 வினாக்களை வைக்கிறாங்க. என்ன வினாக்கள் அப்படின்னா, முதலாவதாக தன்னை ஓரிரை கொள்கைக்கு விடாமல், ஓரிரை கொள்கைக்கு தன்னையும் சரி, தன்னை சார்ந்த சமூகத்தாரையும் சரி, அந்த ஓரிரை கொள்கையின் பக்கமே திரும்பாத அளவிற்கு ஒரு கொள்கைவாதியாக இருந்த ஒரு மிகப்பெரிய அரசன் ஒருத்தர் இருந்தான். அவனை எதிர்த்து சில வாலிபர்கள் என்ன செஞ்சாங்க, அவனை எதிர்த்து அவன் சொன்ன கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் சில வாலிபர்கள் பிரிந்து சென்றார்கள். அவர்கள் யாரும் கேளுங்கள். அதே போன்ற
இன்னொரு இரண்டாவது கேள்வியா ஒன்று கேட்டாங்கன்னா, மஷரிக்கிலிருந்து மகரிப் வரை, கிழக்கிலிருந்து மேற்கு வரை உலகம் முழுவதிலும் அல்லாஹ்வுடைய இறை கட்டளையை எடுத்து சொல்லி ஆட்சி செய்த ஒரு மனிதர் யார் அப்படின்னு கேட்டாங்க. மூன்றாவது கேட்டாங்களா, ரூஹு ஆத்மாக்களை பற்றி என்ன சொல்றாங்க. இந்த மூன்று விஷயத்துக்கும் அவங்க பதில் சொல்லிட்டாங்கன்னா அவங்க ஒரு நபி அப்படின்னு ஏற்றுக்கிட்டு சொல்றாங்க. இந்த ரெண்டு பேரும் கிளம்பி நேரம் வந்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஒரே ஒரு ஆள் ஈமான் கொண்டாலும் பரவாயில்ல, இதே போனாலும் பரவாயில்ல வாழ்ந்தவங்க இல்லையா. அந்த ஹிதாபின் பணியை மன்னித்து அவங்க ஈமான் கிடைக்கணும்ன்றதுக்காக வேண்டி தன்னுடைய சிறிய சத்தை கொடூரமான முறையில் ஷஹீதாக்கப்பட்டு கோபத்தினுடைய உச்சத்திலே கொலை செய்யப்பட்டவர்கள், ஷஹீதாக ஆக்கப்பட்டவர்கள் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ அவங்களுக்கு ஈமான் கிடைக்கணும், அவங்க தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும், போதனை கொள்கை ஏற்றுக்கொள்ளணும்ன்றதுக்காக வேண்டி அவங்கள மன்னிச்சாங்க. அப்பேற்பட்ட நபி அந்த ரெண்டு பேரும் சொல்றாங்க நத்ரு பின் ஹாரிஸாவோ உக்பத் இப்னு அபீ முஹைத் ரெண்டு பேரும் சொல்றாங்க. இந்த கேள்விகளை முன்வைக்கிறாங்க. நீங்க நபிக்கு பிரச்சாரம் பண்றீங்க, மக்கள்கிட்ட என்ன செய்றீங்க, தீனுல் இஸ்லாத்தை சொல்றீங்க. நாங்க கேட்கக்கூடிய ஒரு மூலையும் ஒரு கேள்விகளுக்கு நீங்க சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நாங்களும் எங்களை சார்ந்த குலத்தார்கள் அத்தனை நபர்களும் என்ன செஞ்சிடறோம், உங்களை கபூல் செய்து கொள்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பா நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டார். நாளைக்கு வாங்க, கண்டிப்பா நான் சொல்றேன். இந்த வார்த்தையை அல்லாஹ் திருமலையில் சொல்லலாம், வரா தப்பூரங்க விஷயம் இந்தி பாயும் ராஜ்கதா, நாளைக்கு வாங்க கண்டிப்பா சொல்றேன்னு சொல்றாங்க. மறுநாள் வராங்க, ஏதாவது ஒரு செய்தி சொன்னாங்கன்னா வகி வரும், ஜிப்ரீல் வந்து சொல்லிட்டு போவாங்க. மறுநாளும் அந்த மாதிரி வந்து நின்றுட்டாங்க. பேசும்போது இல்ல கண்டிப்பா நாளைக்கு சொல்லிடுறேன்னு சொல்றாங்க. அப்போ மறுநாள் ஜிப்ரீல் வரல. இவங்க என்ன செய்யறது தெரியல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா இந்த மூன்று விஷயங்களும் இதற்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லப்படல. அப்ப இந்த சூறாவை இறக்கவும் படல. இந்த கஃபில் நடைபெறும் குகைவாசிகளை பற்றி சொல்லல. அதே மாதிரி இரண்டு நண்பர்களை பற்றி ஒரு வரலாறு வரும். அதாவது ஒருத்தருக்கு செல்வ செழிப்போடு விவசாய நிலங்களையும் பல்வேறு உயரமான பொருளாதார நிலையிலும் உயரமாக இருக்கக்கூடிய ஒருத்தர், ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு தினக்கூலியாக வாழ்ந்த ஒருத்தர். இந்த ரெண்டு பேரும் நண்பர்கள் அந்த தோட்டத்துக்குள்ள நுழையும் போது இந்த விஷயங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டே போவாங்க. நான் இந்த ஊர்ல மிகப்பெரிய செல்வந்தனா இருக்க, மிகப்பெரிய தோட்டமா இருக்கு, அல்லாஹ் எனக்கு என்ன செய்வாங்க, எனக்கு இது ஒருவேளை அல்லாஹ் சொல்ற மாதிரி இதெல்லாம் அழிஞ்சிட்டாலும் நாளைக்கு என்ன செஞ்சிடலாம், நாளைக்கு மறுமையினால இதெல்லாம் எனக்கு திருப்பி கொடுத்துருவான் அப்படியே அது மேலோட்டத்தோட இந்த தோட்டக்காரர் பேசிட்டு போறாரு. அவர் நண்பர் அப்படி சொன்னாரப்பா, உறவுல இந்த ஜன்னத்தை குல்த மாஷா அல்லாஹ் குல்த மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ், இந்த வார்த்தை சொல்லிட்டு நீ நுழைய. இதெல்லாம் இறைவன் கொடுத்தது, இறைவன் கொடுக்காம என்ன செய்ய முடியாது, இதெல்லாம் அனுபவிக்க முடியாது. இந்த லா குவத் மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ், இந்த ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு நீ உள்ள நுழை அப்படின்னு சொல்லிட்டு போறான். அவர் கேட்க மாட்டேங்காரு. வரலாறு அல்லாஹ் சொன்ன மாதிரி, அந்த நண்பர் சொன்ன மாதிரி அந்த தோட்டம் அழிஞ்சு போகுது. இது ஒரு வரலாறு ஒரு பக்கம் சொல்லுவான். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த புகைவாசிகளை பற்றி அந்த இன்ஷா அல்லாஹ் அந்த வார்த்தை மறந்துட்டாங்க. சரியா 15வது நாள் கழித்து வகி வருது. இந்த ஆயத்தை இறக்குறாங்க. வரா தப்பூனங்கள் விஷயம் ஃபாயிலுன் இன்னி தாலிகன் தலா குல்த இன்ஷா அல்லாஹ் இல்லா இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எது சொல்றதா இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் வார்த்தையை பயன்படுத்தி சொல்லுங்க. அப்ப சொன்னதுக்கு பின்னாடி தான் வரலாறு அல்லாஹ் சொல்ல ஆரம்பிப்பான். புகைவாசிகள்னா யார், எந்த காலத்துல வாழ்ந்தவங்க, அவர்கள் எந்த நிலையில அந்த குகைக்குள்ள போனாங்க, எப்பேற்பட்ட பாதுகாப்பு அல்லாஹ் கொடுத்த வரிசையை சொல்லிக்கிட்டே வருவோம். கிட்டத்தட்ட 300 ஆண்டு காலமாக அந்த குகையில் பாதுகாக்கப்பட்டாங்க. வெயிலுடைய உஷ்ணமே பெரும்பாலும் உள்ள வராது. அதுல சொல்ல வரதா சொல்லுவா, கிழக்கிலிருந்து மேற்கில் மறையக்கூடிய சூரியனுக்கு என்ன செய்வான், சூரியன் புகை இருக்குன்னா இந்த பக்கம் போச்சுன்னா நிலம் வந்துடும், வெயில் அடிக்கும். ஆனா வயிற்று என்ன செய்யாது, வெயில் போகாதவாறு இப்படியே ஆரம்பித்து சாதிக்கிட்டே போயிட்டு சாதிக்கிட்டே இருக்கும். கிழக்கு மேற்கும் இப்படியே தான் அதனுடைய அந்த சூரியனுடைய காவல் இருந்துச்சு. 300 ஆண்டு காலமாக அல்லாஹ் பாதுகாத்தான். அதே போல அந்த அரசர்களுக்கு எதிராக போரிட்டவர், எந்த அரசருக்கு எதிராக ஓரிரை கொண்டு ஏற்றுக்கொண்டார்களோ அவங்க வேற யாரும் அந்த அரசர் தன்னுடைய பெரிய தந்தை, அந்த 3 வாலிபர்களுடைய பெரிய தந்தை, தம்பி பசங்க தான், இந்த அரசருடைய தம்பி பசங்க தான். ஆனால்
இந்த ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொள்ள இந்த கொள்கையை இந்த இறைவனை ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில என்ன செஞ்சிட்டான் அந்த அரசர் என்ன செஞ்சிட்டான், இந்த மாதிரி நடக்கக்கூடாது, இந்த மாதிரி நீங்க என்ன செய்யக்கூடாது, நீங்க ஓரிரை கொள்கை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கடுமையான சட்டம் கடுமையான தண்டனை கொடுக்கிறது ஆயத்தமாகிய நேரத்துல தான் ஊரை விட்டு வெளியே போறாங்க. அல்லாஹ் சொல்லுவான் 3 பேரு 5 பேரு 7 பேரு அப்படின்னு வரிசையா சொல்லி காட்டுவான் இந்த வரலாறு. பிளஸ் ஒரு நாய் கூட ஒரு நாய் அந்த வரலாறு சொல்லும் போது ஒரு நாய் வந்து கூட போயிருக்கும். அந்த நாயும் 300 ஆண்டுகளாக அந்த குகைக்குள்ளேயே என்ன செய்யப்பட்டாங்க, அல்லாஹ்வினால் பாதுகாக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரலாறு நீளமாக போகும். இது வந்து ஒரு படிப்பு. இறைவனை நம்பி எந்த ஒரு அடியார் அல்லாஹ்வுக்கு நம்பிக்கையோடு இருந்து எந்த நிலை வந்தாலும் அந்த நம்பிக்கையை விட்டு தளராமல் இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை கொண்டு வேண்டுமானாலும் எவ்விடத்தில் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அடியாரை பாதுகாக்கக்கூடியது தன் மீது கடமை, தன் மீது பொறுப்பு என்ற அடிப்படையில் இந்த வரலாறை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறார், நினைவுபடுத்துறாங்க ஒன்று. அது போல இந்த சூரத்துல் கஹ்ஃப் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, மன் கரஅ சூரத்துல் கஹ்ஃப் ஃபீ குல்லி ஜும்அத்தின் அல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு ஜும்ஆவுடைய தினத்திலும் இந்த சூரத்துல் கஹ்ஃப், அதாவது 18வது சூரா, இந்த சூரத்துல் கஹ்ஃப் யார் ஒவ்வொரு ஜும்ஆவுடைய தினத்திலும் தொடர்ந்து ஓதி கொண்டு வர்றாங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான நூரை, ஒரு ஒளியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறார்னு சொன்னாங்க. அந்த ஒளியின் மூலமாக ஒரு ஹிதாயத்தாக இருக்கலாம், அல்லது வறுமையை நீக்கி செழிப்பான ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம், கஷ்டங்களை தூர செய்யக்கூடிய விஷயமாக இருக்கலாம், ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்கலாம், நோயிலிருந்து நிவாரணத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். இப்படி ஒரு ஒளி, ஒரு பிரகாசம், ஒரு மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சூரத்துல் கஹ்ஃபை தொடர்ந்து ஒவ்வொரு ஜும்ஆ நாளிலும் ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறார் என்று ஒரு செய்தியை சொன்னாங்க. இன்னொன்று, மன் கரஅ சூரத்துல் கஹ்ஃப் 10 ஆயத், அதாவது அந்த சூரத்துல் கஹ்ஃபினுடைய முதல் 10 வசனங்களை யார் ஒருவர் ஓதுகிறாரோ, மரணம் செய்கிறாரோ, அவர் ஹஃபிதஹுமா மின் மராஅத்தி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய தடுப்பை விட்டு, தஜ்ஜாலை விட்டும் அவருடைய தொல்லையை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்களாக மாறிவிடுகிறார்கள் என்பதாக சொன்னாங்க. யார சொல்லலாம், தஜ்ஜால் எப்போ வருவான், அவன் எப்போ வந்தாலும் இந்த சூரா கஹ்ஃபினுடைய முதல் 10 வசனங்களை யார் தொடர்ந்து ஓதிக்கொண்டு வருகிறார்களோ அவர் தஜ்ஜாலுடைய நோவினை விட்டும், அவருடைய உபதேசங்களை விட்டும், அவருடைய தொல்லையை விட்டும் முழுவதுமாக பாதுகாக்கப்படுவார் அப்படின்ற ஒரு செய்தியையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூரத்துல் கஹ்ஃபிலே இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நினைவுறுத்துகிறார். அதனால அல்லாஹ் ரசூலும் நமக்கு குர்ஆனிலிருந்து சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் நம்முடைய ஈமானை வலுப்பெறுவதற்கும் அதே போல நம்முடைய அமல்களையும் அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் உண்டான செய்திகளாக மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறது. அதனால அல்லாஹ் ரசூலும் நம்முடைய ஈமானையும் நம்முடைய அமலையும் வலுப்பெறுவதற்காக வேண்டி எதனையெல்லாம் அவ்வப்போது நமக்கு நினைவுபடுத்துகிறார்களோ அவர்களால் நினைவுபடுத்தப்படக்கூடிய அத்தனை செய்திகளையும் நினைவில் வைத்துக் கொண்டு அமல்கள் செய்வதற்கு முயற்சி செய்வோமாக. வல்ல ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் என்ற பேருபகாரத்தை